ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். போனால் போகட்டும் போடா, இப்படி பாடிட்டு போக வேண்டியதான் நினைக்கிறேன். அடுத்த எலெக்ஷனை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிஜேபியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு பிஜேபி இன்னும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடலை. இன்றைக்கி இப்போ 4 மணி வரைக்கும் ஆயாச்சு. ஏன்னா மணியே இப்போ 4:30 வரைக்கும் ஆயாச்சு. இப்போவும் எந்த விதமான அறிவிப்பும் வரல. நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூஷ் கோயல் வந்துட்டு போகிறாரு. என்ன நடக்குது, வேட்பாளர் அறிவிப்பதில் வேட்பாளர்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டுருக்குங்கிறது தான் உண்மை. மற்றவங்க பிரச்சாரத்தை ஆரம்பித்து எல்லோரும் ரோடு வழியாக எல்லோரும் கேன்வாசிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நம்ம வேட்பாளரே அறிவிக்கலைங்கும்போது நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் வர்ற மாதிரி இருக்கும். இது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் நினைக்கிறேன். இபிஎஸ்ஏ மிகப்பெரிய அளவில் யோசனை பண்ணக்கூடிய அளவில் இருக்காருன்னு தெரியுது. ஏன்னா இந்த அளவுக்கு ஏன் இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்குது. இப்போ காங்கிரஸ்லேயும் அதே மாதிரி தான். காங்கிரஸ்லையாவது விற்றுட்டாங்க, அமௌண்ட்டை வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துடுது. ஏன்னா அவர் அடுத்த கட்சியிலேருந்து ஒரு தலைவராக வந்தார். அவருக்கு விற்கிறதுங்கிறது ஒரு மேட்ரு கிடையாது. காங்கிரஸில் இந்த மாதிரி வழக்கமாக நடக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் பிஜேபி பொறுத்தவரை அந்த மாதிரி நடந்தது கிடையாது. இந்த வேட்பாளர் பட்டியல் தொகுதி பங்கீடு வரும்போதே வேட்பாளர் யாருக்காக வாங்க போகிறோம், எந்த சீட்டை யாருக்காக வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணிட்டு தான் போய் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் அண்ணாமலை எந்த விதமான கன்சல்டேஷனுக்கு உட்படுத்தாமல் இருந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். உண்மையில் இவங்களுடைய மேலிட பொறுப்பாளர்கள் தொகுதி பங்கீடு இந்த கூட்டங்களில் எதுலேயுமே அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இவர்களுக்குள்ளாக தான் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னு வச்சுக்கோங்க, முதலே அவர் வந்திருந்தாலும் இந்த மாதிரி இருந்தால் நான் இந்த மாதிரி செய்வேன், எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத இவர் ஈஸியாக நம்ம மேலிட பொறுப்பாளர்கள் மூலமாக பேசி முடிச்சிடலாம். இவரை கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் டேட்டா வச்சு தான் அவங்க போன எலெக்ஷனில் நடந்த டேட்டா வச்சு தான் அவங்க கேட்டாங்க. பட் கொங்கு மண்டலத்தில் ஒரே ஒரு தொகுதி, அதாவது அவினாசி தகுதி தொகுதியும் கோவை வடக்கு அப்புறம் நீங்கள் மொடக்குறிச்சி, இந்த 3 தான் இந்த கொங்கு மண்டலத்திலே வருது. அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் டவுன் சவுத்தில் கொடுக்கீங்க, மெட்ராஸில் கொடுத்துருக்கீங்க, இடையில டெல்டா மாவட்டங்களில் கொடுத்துருக்கீங்க. இந்த கொங்கு பெல்ட் அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பகுதி. பாரதிய ஜனதா கட்சி அதாவது கன்னியாகுமரியில் இருந்தாலுமே அங்கே சிறுபான்மையினுடைய ஓட்டு அதிகமான அளவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறது உண்மையான விஷயம். அது ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளான விஷயம். ஆனால் நின்று களமாடுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் எந்த ஒரு தொகுதியை கொடுத்தாலும் ஆடணும். அப்படி நம்ம கஷ்டப்பட்டு போராடி நம்ம ஜெயிக்க வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒர்க் பண்ணணும். இருந்தாலும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு விஷயத்தை ஏன் இவங்க காலத்தில் எடுக்கலன்னு தெரியல. அவரை நீங்கள் கூல் பண்ணிங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு விஷயத்தை ஒரு முன்னெடுப்போட ஒரு முழு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கும் அவர் நான் கண்டெஸ்ட் பண்ணலைனாலும் நான் பிரச்சாரத்தை பண்ணுறேன். பிரச்சாரம் எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா வேட்பாளருக்கும் என்டிஏயில் இருக்கக்கூடிய அவ்வளோ வேட்பாளர்களுக்கும் பண்ணுறேன், நம்மளுடைய வேட்பாளருக்கும் நான் அதிகப்படியாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இப்போ இவரை போய் திருப்பி காம்ப்ரமைஸ் பண்ணி ஒருத்தரை அவருக்கு இந்த அளவுக்கு நமக்காக ஒரு சீட்டுக்காக அவர் போராடணுமான்னு எனக்கே தெரியல. ஒரு சீட்டு வாங்குறது கூட அவருக்கு தகுதி இல்லையா? அந்த அளவுக்கு தான் அவர் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் எல்லா கூட்டத்துலேயும் அவங்க பங்கேற்காங்க. அவங்க இன்னும் இந்த ஒரு மேலிட பொறுப்பாளர்கள் கூட்டத்துலேயும் அவங்க பங்கேற்காங்க. ஏன்னா முன்னாள் மாநில ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ரீதியிலே நீ வாக்கரசியலுக்கு வந்த பிறகும் நீங்கள் அந்த ஒரு வேட்பாளர் அல்லாத ஒரு மேலிட பொறுப்பாளர்கள் இங்கே வேட்பாளரை நிற்கணும்னு ஒரு வேட்புமனு அவங்க விருப்பமனு கொடுத்தவங்க, விருப்பமனுன்னு இல்லை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இல்லாத அளவுக்கு ஒரு மீட்டிங் நடக்குன்னா அந்த மீட்டிங்கில் அவங்க இருக்காங்க. எப்படி அதை அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சில மீட்டிங்கள் சில விஷயங்களை நீங்கள் அலுவலக ரீதியாக எல்லாருக்கும் தெரியாத மாதிரி நடத்தினா தான் பிரச்சனைகளை கம்மி பண்ண முடியும். அவங்களையும் உள்ளே வச்சுட்டே ஒரு முடிவு எடுக்கும்போது அவங்க எந்த முடிவும் எடுக்க விட மாட்டாங்க. அப்படி தான் இருக்கும். இப்போ அண்ணாமலை பொறுத்தவரையில் நான் டீசெண்டாக நான் பிரச்சாரம் பண்ணுறேன்ட்டார். ஓகே, இது யாருக்கு? உங்களுக்கு இது நீங்கள் நினச்சது ஓகே ரைட்டு. அவர் உள்ளே வரமாட்டார், சட்டமன்றத்துக்குள்ளே வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட சட்டமன்றத்தில் அவர் வந்தால் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு எல்லோரும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
நான் நினைக்கிறது வந்து சட்டமன்றத்தில் அவர் நுழைஞ்சாருன்னா அது நீங்கள் இன்றைக்கி அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட அது ஒரு பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறது அவங்க நினச்சிட்டு இதை சொல்கிறாங்களா, அவர் முழுமையாக ஒரு தலைவராகவே நினச்சிட்டாங்க. இப்போவே அவர் வந்து ஒரு பெரிய தலைவலியாக வருவார் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மாதிரி காயின் ஆகிறதுனா இப்படி வரும்னா அது நெகட்டிவ் சார். இந்த மாதிரி குழப்பத்தில் கொண்டு போய் விடும்னு யாரும் எதிர்பார்க்கல. நயினார் வந்து லேசாக நினச்சிட்டாரு, தமிழிசையும் லேசாக நினச்சிட்டாங்க, வானதி மேடமும் சைலண்ட்டாக நம்ம சிரிச்சுட்டே எல்லா வேலையும் பார்ப்போம்னு நினச்சிட்டாங்க. எல்முருகனுக்கு வந்து நீ கெத்தான்னு போனான்னு எனக்கு போடுறத போடுங்கிற லெவல் அவர். நீங்கள் போன தடவை மத்திய அமைச்சர் வாங்கினது அந்த மாதிரி பொறுப்பில் தான் அவர் வாங்கினார். மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு உன்னை கண்டிப்பாக கொடுத்துருங்க, ஒரு எலெக்ஷன் அதை ஒரு சீட்டை வாங்குறது அப்படி தான், அமைச்சர் பதவி வாங்கினது அப்படி தான். அந்த அளவுக்கு அங்கே உயர் பதவியில் ஒருத்தரை வச்சு அழுத்தம் கொடுத்து எனக்கு எப்படியாவது அமைச்சர் பதவி போட்டு தான் அப்படி அந்த அளவுக்கு தான் வாங்கினார் அவர். ஏன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு விஷயம் தேர்தலில் வந்து தேர்தலில் அரசியல் ராஜதந்திர ரீதியான எதிர் தலைவர்களை வந்து வளர விடாமல் செய்கிறதுங்கிறது காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா சில விஷயங்கள் தேவைப்படும். நீங்கள் எதிரியை வந்து நேரடியாக நீங்கள் வந்து களமாடவே முடியாது. அரசியலை பொறுத்தவரையில் நீங்கள் யாராக இருந்தாலும் ராஜதந்திர ரீதியில் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அணுகி இதை வந்து நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஃபேக்டருக்கு என்ன வேணும், அவருடைய ஆதரவு வேணும். அதை விட்டுட்டு அவரை முக்கியத்துவப்படுத்தாமல் அவரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு நீ எனக்கு எல்லாத்தையும் பண்ணு அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. இதே மாதிரி இன்னும் 2 நாள் போச்சுன்னா முடிஞ்சே போகும். இபிஎஸ் பேசாமல் 27 வேட்பாளரை அவங்க வேட்பாளரையே அறிவிச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் கூட்டணியை போட்டுட்டு இப்போ ஜான் பாண்டி இவங்கெல்லாம் தாமரை கீழே நிற்காங்கல்ல, அவங்க பாட்டு நின்றுட்டு அவங்களாவது அதில் ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. உண்மையில் இன்றைக்கி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒர்க்கையும் நல்லா பார்க்கட்டுமே. அதோடு சேர்த்து இன்னொரு 27 அதிமுக வேட்பாளரை நாளைக்குள்ளே அறிவித்தாங்கன்னா கூட அலப்புறம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தர்க்க ரீதியான ஒரு விஷயங்கள் வரும்போது நமக்கே ஒரு சோர்வு ஏற்பட்டு போச்சு. என்னத்தடா இவங்க என்னத்தை சண்டை போட்டு கிடக்காங்க, அவன் பாட்டு பேசாமல் டிவிகேக்கு போட்டு போயிடலாம் பொழுது 2 பேருக்கும் போடுறதுக்கு மனசு வராது. என்றைக்கும் அவங்க இல்லாத அளவுக்கு நம்ம வேறு என்ன ஒரு சாய்ஸ் விஜயை போட்டு படுத்திட்டு கிடக்காங்க. ஒரு அரசியல் அவரும் தேவையில்லாத என்ன அரசியல் அனுபவமின்மை அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக காட்டுறது. மிகப்பெரிய அளவில் உள்ள அரசியல் தலைவர்கள் அனுபவமிக்க ஆட்களெல்லாம் கூட வச்சுருந்தா தான் அது நடத்துறதுக்கான விஷயம் சாத்தியம். அந்த மாதிரி இல்லாமல் இவர் ஒன்றுலேயும் போய் முட்டி மோதிட்டு வராரு. அவங்களுக்கு ஈஸியாக அதை அழைத்து விடுறதுக்கு ரெடியாக இருக்குது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜி கங்கணம் கட்டி கரூர்லேருந்து இங்கே வந்து போட்டியிடுறதுக்கு ரெடியாக வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் மீட் பண்ணிகிட்டு இருக்காரு. கோவை தெற்குலலாம் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள், வட இந்தியர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய பகுதிகள், அதுக்கப்புறம் வங்காளிகள் இருக்கக்கூடிய ஏரியா, எல்லா மாற்று மாநிலத்திலேருந்து இங்கே வந்து குடியேறினவங்க அவ்வளோ வரையும் நேற்று செஞ்சு அவங்களுடைய அசோசியேஷனுக்கெல்லாம் போய் பக்காவாக எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிகிட்டு இருக்காரு. 10 தொகுதியும் உங்களுக்கு ஜெயிச்சு கோவையை வந்து திமுகவுடைய கோட்டையாக மாற்றி உங்களிடம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேகத்தோட முனைப்போடு பண்ணிகிட்ருக்காரு. அந்த முனைப்பை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். அதையும் மீறி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பணத்தை அள்ளி விட போகிறாரு. எல்லாத்தையும் பிராக்கெட் பண்ணி கூடைக்குள்ளே வைக்க போகிறாரு. வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்காது பாருங்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் அவர் வந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்காத அளவுக்கு பண்ணி விடுறான். ஏன்னா எல்லோரும் 300 வாங்கிட்டு இங்கேயும் போவாங்க அப்படியும் போவாங்க. அந்த வாக்கு கேட்குறதுக்கு போகிறவங்களெல்லாம் வந்து சாப்பாடு ரூபா இதை கொடுத்து டெய்லி இன்றைக்கி டிஎம்கேக்கு போனாங்க, நாளை ஏடிஎம்கே ஒரே ஆள் தான் போவோம். ஆனால் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு போய் நீங்கள் வேலை செய்கிறதுக்கே ஆள் கிடைக்காம பண்ணுறதுக்கு தான் அவர் இந்த கொட்டகை முறையெல்லாம் கரூரில் பயன்படுத்துகிற விதங்கள். அதெல்லாம் யாரும் பிடிக்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. சும்மா ஆளுங்கட்சிக்கு தேர்தல் இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட்லாம் வந்து இந்த வியாபாரத்துக்கு போகிறவன், ஆஸ்பத்திரி கொண்டு போகிறேன் கொண்டு இந்த ரூபாயை தான் பிடிச்சி வச்சு அடை வைக்கிறதுக்கு பேங்க்கு போன நகையெல்லாம் பிடிச்சி வச்சிட்ருக்குறாங்க. ஆத்திர அவசரத்துக்கு செலவுக்கு வந்து அடகு வைக்கிறதுக்காக கொண்டு போன நகையை பிடிச்சி வச்சு யாருக்குள்ளது எதுக்குள்ளதுன்னு கேட்டிருக்கிறாங்க. முழுக்க இங்கே மாற்றத்துள்ள வியாபார ரீதியான பொருட்கள் தானே தவிர ஒரு 80% வந்து 85% வச்சுக்கூடாமே மாட்டவே மாட்டாது. அவங்க எல்லா காரியத்தையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அதில் புழுந்து விளாட போகிறாரு செந்தில் பாலாஜி. அதில் மாற்றமே கிடையாது. அது அவருடைய ராஜதந்திரம், அவருடைய திறமை. வந்து இன்றைக்கி 10 தொகுதியும் அவர் எந்த லெவலில் நான் வந்து மாற்றி காட்டுவேங்கிற
ஒரு பெரிய வைராக்கியத்தோடு வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்ம இன்னும் எந்த விதமான முடிவுக்கு வராமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய செயலாகவும் ஒரு சோர்வடையக்கூடிய செயலாகவும் பிஜேபிக்காரங்களுக்கு இருக்குங்கிறது தான் உண்மை. இதை இன்னும் நீங்கள் வந்து யார் காதில் ஓத முடியும்? ஒரு சாதாரண தொண்டராக ஒரு ஆள் வந்து யார்கிட்ட போய் செய்ய முடியும்? புலம்பி இதில் தான் பேச முடியும். யாருக்கு போதோ போட்டும், சேர்றவங்களுக்கு சேரட்டும், நடக்குது என்னன்னு பார்ப்போம். இல்லைன்னா அடுத்த தேர்தலில் பார்க்க வேண்டியதான். மனத்தை திடப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு எல்லோரும் வந்த வேண்டியதான். என்ன பண்ண முடியும்? அடுத்த வேலையை பார்க்கணும் இல்லையா? இவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. பொறுப்பாக நாளைக்குள்ளே நடந்தால் நடக்கும், இல்லைன்னா மாற்று விஷயத்தை நம்ம முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நன்றி, வணக்கம்.